ஹலோஸ் வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை நான் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இதை வெறும் இட்லி சட்டிலே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்கட் தான் தேவை. க்ரீம் பிஸ்கட் தவிர்த்து மற்ற எந்த பிஸ்கட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரிட்டானியா பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட்ல இருந்து 4 பேக்கெட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 எக் ஒயிட் மட்டும் நமக்கு வேணும். அடுத்ததாக நாட்டு சக்கரை, நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 எக் ஒயிட்டை நல்லா 5 to 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இதில் ஃபுல் எக்காக தான் போட்டிருந்தேன். பட் முட்டையோட அந்த ரா ஸ்மெல் எனக்கு ரொம்ப வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டைம் நான் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா 5 to 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை மெல்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பிஸ்கட்டையும் ப்ளஸ் இந்த சுகரையும் நம்ம எக்கில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஏதாச்சும் ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வெனிலா எசன்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு 2 drops ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 4 நட்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் மொத்தமாக பீட் பண்ணிட்டு இட்லி சட்டியில் இப்போ நம்ம நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு லைட்டாக வந்து நெய் விட்டு சுற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றுற மணி எல்லா குழிலையும் இந்த பிஸ்கட் பேஸ்ட்டை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். தென் இதை வந்துட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வச்சிருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்லயே சூப்பராக வெந்துடும். நல்லா பஞ்சு போல இருக்கும். நிஜமா சொல்கிறேன், இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான் எடுக்கும் இதை பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.